லோகேஷ் விஜயனா வந்து பிஸியா இருக்காரு அங்க கேரளால, நான் இன்னும் பார்க்கல. இப்போ அவர் ஷூட்ல இருப்பாரு, நீங்க முடிஞ்ச டைம் இருக்கு கேட்டுருவோம். ஸோ கைஸ், வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் பார்த்தோம்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லோகேஷ் ஸ்ருதிகாசன் ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தோம்னா இனிமேல் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்காங்க. ஒரு லவ் சாங் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அதனோட டீசர் பார்த்தோம்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா அதுலேருந்து ஒரு சாங், வீடியோ சாங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா அவர்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. விஜய் சார் பார்த்தோம்னா இதை பார்த்துட்டாரா, அதை பற்றி பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி. விஜய் சார் பார்த்தோம்னா கோட் படத்தோட ஷூட்டில் கேரளாவில் இருக்கார். அதனால் பார்த்தோம்னா இதை பற்றி இன்னும் நான் பேசலை, கண்டிப்பாக நைட் கூப்பிட்டு பேசும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த இன்டர்வியூ இப்போ எடுக்கப்பட்டது கிடையாது, இந்த டீசர் ரிலீஸ் ஆகும்போது எடுத்திருக்காங்க. அப்போ தளபதி கேரளா ஷூட்டில் இருந்தார். அப்போ அதை பற்றி பேசியிருக்காரு. டெஃபினட்டாக தளபதி பார்த்தோம்னா இதை பார்த்துட்டு லோகேஷை பயங்கரமாக பாராட்டியிருப்பார். ஏன்னா அவர் பார்த்தோம்னா டேரக்டர் அப்படிங்கிறதையும் தாண்டி இன்னொரு ஸ்டெப்புக்கு மேலே ஏறி பார்த்தோம்னா ஆக்டராக மாறிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி தளபதி பார்த்தோம்னா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு டேரக்டர்ஸை வளர்த்து விட்டுருக்காரு, ஆக்டர்ஸையும் வளர்த்து விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தோம்னா லியோ படத்துக்கு அப்புறமா அவருக்கு இருக்கிற மார்க்கெட்டே வேறு. படத்தில் பார்த்தோம்னா ஒரு சில குறைகள் இருந்தாலும் தளபதி வச்சு படம் பண்ணதுனால அவர் வேறு மாதிரியான ஒரு இடத்துக்கு போயிட்டார். தளபதி பார்த்தோம்னா தன்னை கூட இருக்கிறவங்கள வளர்த்து விட்டு தான் பழக்கம், அதுதான் இப்போ வரைக்கும் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் சொன்னேன்ல இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு. அந்த மெயின் விஷயமே இனி தான் வரப்போகுது. ஆனால் இந்த ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்களா, ஒரு சில தற்கொலை கிறுக்கு பசங்க, அவங்க பார்த்தோம்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காருல, அதுக்கே பார்த்தோம்னா பயங்கர டென்ஷனில் பயங்கர காண்டாக இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ரீசன் வேறு சொல்கிறாங்க. தலைவர் 171 படத்தை இவர் தான் பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். உன் கையில் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு, அதை நீ யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்ருதிஹாசன் கூட பார்த்தோம்னா இப்படி நடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி பார்த்தோம்னா ட்விட்டரில் வந்து அவரை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தற்கொலைகளுக்கு பார்த்தோம்னா சுத்தமான அடிப்படை அறிவுன்றதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இவங்க வந்து வேறு யாருமே வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சில தற்கொலைங்க இருக்கானுங்க இந்த கேங்கில். ரஜினி அவர்களே அடுத்த சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னா, எனக்கு அடுத்தது விஜய் அவர்கள் வர்றாரு அப்படின்னா அவர் சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு ஒத்துக்கிற மனப்பக்குவம் அவர்கிட்ட கிடையாது. அவரை எதிர்த்து கேட்குற மாதிரி நான் தான் இங்கே கிங் அப்படின்ற மாதிரி படத்தில் வந்து பாட்டு எழுதுவார், ஸ்டேஜில் பார்த்தோம்னா காக்கா கதை சொல்லுவார், இங்கே நான் தான் கிங் அப்படின்ற மாதிரி. அவருக்கே பார்த்தோம்னா மற்றவங்க வந்து தன்னை தாண்டி போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. தலைவன் எவ்வளியோ அவ்வளோ தானே தொண்டனும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு சில ரஜினி தற்கொலை ஃபேன்ஸ் இருக்காங்களா, அவங்களும் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ வந்து 171 வந்து லோகேஷ் கனகராஜ் அவருக்கு கிடச்சிருக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பாமா. அட ஒன்றா நம்பர் தற்கொலை பசங்களா, இப்போ ரஜினி அவர்களை வச்சு லோகேஷ் கனகராஜ் படம் பண்ணுறாருல, இதன் மூலமாக ரஜினி அவர்களுக்கு தான் இது பெரிய வாய்ப்பை தவிர லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி இந்தியன் டேரக்டரில் பார்த்தோம்னா நம்பர் 1 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு விக்ரம் லியோ படம் மூலமாகவே. அதனால் ரஜினி அவர்களுக்கு லோகேஷ் கிடச்சிருக்கிறதா மிகப்பெரிய வாய்ப்பே தவிர லோகேஷ்க்கு பார்த்தோன்னா இதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அவருக்கு ஜஸ்ட் என்னோட படத்தை டேரக்ட் பண்ணுறாருல, அந்த மாதிரி தான் சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போவான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் லோகேஷ்க்கு இந்த படத்தோட வாய்ப்பே தவிர லோகேஷ் கனகராஜ்க்கு இது பெரிய வாய்ப்பு கிடையாது. அதனால் பார்த்தோம்னா இந்த தற்கொலைங்க அதை புரிஞ்சுக்கணும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தளபதி வச்சு யார் டைரக்ட் பண்ணாலும் சரி உடனே அந்த டேரக்டர் தூக்கிடுவார் ரஜினி அவர்கள். அதே மாதிரி தான் இப்போ லோகேஷும் தூக்கியிருக்காரு. அதனால் இந்த ஒரு சின்ன அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒரு சில ரஜினி ஃபேன்ஸ் எல்லாரையும் நம்மளால் சொல்ல முடியாது, ஒரு சில தற்கூறுங்க இருக்காங்க. இந்த டூமர் ராமசாமி மாதிரி இருப்பானுங்களா, அந்த மாதிரி ஆளுங்க சில பேர் இருக்கானுங்க. அவனு தான் பார்த்தோன்னா லோகேஷ் இந்த மாதிரி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லோகேஷ் பார்த்தோன்னா ஒரு டேரக்டர் அறிமுகமானார். இப்போ இந்தியன் சினிமாவுக்கே பார்த்தோன்னா அவரை தெரியும். அடுத்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேறு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு நடிகராக வளம் வர்றாரு. அதனால் பார்த்தோம்னா நாளுக்கு நாள் முன்னேறிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெருமையாக தான் நம்ம எடுத்துக்கணும். நீ எதுக்கு இப்படி நடிச்சிட்டு இருக்க, ரஜினியில் வச்சு பண்ண வேண்டிய படத்தை மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஒருத்தனை மேலே ஏறாங்கன்னா அவனை பிடிச்சி கீழே இருக்கிறதா இவங்களோட வேலை. அந்த மாதிரி தான் சில தற்கொலைகள் இருந்துட்டு வருது. அதனால தான் இந்த இடத்துல நம்ம இதை பதிவு பண்ணுறது. இப்போ ஜெயிலர் படமே பார்த்தோம்னா ரஜினி அவர்களுக்கு கிடைச்சது காரணம் தளபதி தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நெல்சன்கிட்ட தைரியம் கொடுத்து கண்டிப்பாக ரஜினி அவர்கள் இதை ஒத்துக்குவார், இந்த கதை போய் சொல்லு அப்படின்னு தைரியம் கொடுத்து அனுப்பிச்சதே அவர் தான். அதை அவரே சொல்லியிருப்பார். அடுத்ததாக பார்த்தோம்னா டே ஃபஸ்ட்டு ஷூட், அதாவது ஜெயிலர் படத்தோட ஃபஸ்ட் டே ஷூட் பார்த்தோம்னா நெல்சன் அவர்களை ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டதுமே தளபதி விஜய் அவர்கள் தான். ஏன்னா பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, இப்படி தூங்கிட்டு இருக்கியடா எழுந்து போ அப்படின்னு தளபதி அட்வைஸ் பண்ணி அனுப்பினார் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல நெல்சன் சொல்லியிருப்பார். அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தலைவர் 171 படத்தை லோகேஷ் பண்ண போகிறாருல, அந்த படத்தோட கதை ரஜினி அவர்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே லோகேஷ் பார்த்தோம்னா தளபதிகிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா கண்டிப்பாக அதில் வந்து சார் கரெக்டாக இருப்பார், இவரை வச்சு நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணு, படம் வேறு மாதிரி வரும் அப்படின்னு அவருக்கும் அட்வைஸ் பண்ணி அனுப்பினதும் தளபதி தான். அவர் எங்கே இந்த தற்கொலைகள் எங்கே, இந்த ரஜினி எங்கே அப்படின்னு பார்க்கும்போதெல்லாம் பார்த்தோம்னா செம்ம காண்டாகுது. இவங்களை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் பார்த்தோம்னா இந்த மாதிரி சில தற்கொலைகளால் நம்மளால் பேச வேண்டி இருக்குது. ஸோ தலைவன் எவ்வளையோ தொண்டனும் அவ்வளையோ அப்படிங்கிறது அடுத்தடுத்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் லோகேஷ் பார்த்தோம்னா இதுக்கெல்லாம் பயப்படாமல் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்து நடிச்சிட்டு பார்த்தோம்னா போயிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளோட ஆசை. இப்போ லோகேஷ்க்கு பெரிய வாய்ப்புன்னு சொன்னானுங்களே, அதையே நம்ம இப்படி பார்க்கலாம். இப்போ லோகேஷ் கனகராஜ் வச்சுட்டே பார்த்தோம்னா யார் வேணாலும் போய் உங்களுக்கு ரஜினி பிடிக்குமா கமல் பிடிக்குமா அப்படின்னு டக்குன்னு கேட்டால் அவர் கமல்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ரஜினி அவர்கள் பார்த்தோம்னா அந்த லிஸ்ட்டில் செகண்ட் தான் வருவார்.
அதே மாதிரி ரஜினியா விஜய் அப்படின்னு கேட்டாலும் டக்குன்னு விஜய் அப்படின்னு தான் சொல்லிட்டு போவார். ஏன்னா தளபதி பார்த்தோம்னா லோகேஷோட வளர்ச்சியில் எந்த அளவுக்கு அதிகமான பங்கு வகிக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் பார்த்தோன்னா மற்ற நடிகர்களை கூட சார் அப்படின்னு தான் கூப்பிடுவார்னு சொல்லுவார். ஆனால் தளபதி மட்டும் அண்ணன் தான் கூப்பிடுவேன், அந்தளவுக்கு அந்தஸ்தில் வச்சிருக்கேன் அப்படின்னு அந்தளவுக்கு மரியாதையாக பேசியிருப்பார். அதுதான் நம்ம தளபதிக்கும் லோகேஷ்க்கும் இருக்கிற அந்த பாண்டிங். அதனால் இது ரஜினிக்கு தாண்டா பெரிய வாய்ப்பு தற்கூறிங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரியான சில தற்கூறிங்களுக்கு என்ன மாதிரியான ரிப்ளை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.